சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இளங்கோ ஐயாவுக்கு காலையில தான் ஒரு 8லிருந்து 9 மணிக்குள்ள இருக்கும். அப்பதான் அவருக்கு இந்த செய்தியை சொன்னேன். அதுக்குள்ள ரொம்ப அழகா தயாரித்து வழங்கி இருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றியும். அத்துடன் சான்றோர் பெருமக்களே, நாம் இந்த சீவக சிந்தாமணியினுடைய 58வது அமர்வை தொடர்கிறோம். சீவக சிந்தாமணியினுடைய 58வது அமர்வை நமக்கு வழங்க இருப்பவர் முனைவர் ஆ. லக்ஷ்மி தத்தை அம்மையார், பேராசிரியர், சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலம், புதுவை பல்கலைக்கழகம், புதுச்சேரி. இங்கிருந்து வழங்குவதற்காக அம்மையார் காத்து கொண்டிருக்கிறார். சான்றோர் பெருமக்களே, அவர்களை எல்லோருடைய முன்னிலையிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. இந்த 58வது நிகழ்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 289வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 289வது நிகழ்விற்கு 289வது திருக்குறளை பார்க்கிறோம். மிக அற்புதமான செய்தியை காட்டுகிறது. என்ன அப்படிப்பட்ட செய்தி? ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான நஞ்சாக மாறும். அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்கிறது. அளவை மீறினால் எல்லாமே நஞ்சாகும் போது, நல்லதே நஞ்சாகும் போது தீயது எப்படி இருக்குன்றத இந்த திருக்குறள் சொல்லுகிறது. அளவல்ல செய்தாங்கே வீவர், களவல்ல மற்றைய தேராதவர். ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த களவல்ல மற்றைய தேராதவர், அளவல்ல செய்தாங்கே வீழ்வர். இப்படி இதே உரை போதும். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இந்த களவை அளவுக்கு அதிகமாக செய்து அதை மறக்க முடியாமல் அதையே தொடர்ந்து விரும்பி செய்து, அப்படி செய்து பழக்கப்பட்டவர் அளவில்லாமல் செய்த காரணத்தினாலேயே அழிவர் அப்படின்றதுதான் இந்த அற்புதமான திருக்குறள். அதனால களவல்ல மற்றைய தேராதவர், அந்த களவை தவிர வேறொன்றையும் அறியாதவர், அந்த களவையே எப்போதும் தன்னுடைய உயிர் மூச்சு போல செய்தவர், அவர் அளவல்ல செய்தாங்கே வீவர். அது அளவுக்கு மீறி போய் அதனாலேயே அழிந்து போவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறளில் ரொம்ப அழகான சொற்களை கொண்டு, அது கீழ்மையான பொருளை கொண்டிருந்தாலும் அது எச்சரிக்கை பொருளாக கொண்டு மிக அற்புதமாக இந்த திருக்குறளை நமக்கு வழங்கியிருக்கிறார். அவருடைய வாயிலாக, அவருடைய சிந்தனையை இந்த மன்றத்தின் வாயிலாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, இந்த அமர்வை அம்மையார் முனைவர் ஆ. லக்ஷ்மி தத்தை அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியே பார்மொழியே பண்ணும் கலைமகளே, வாரதியே கல்வி வளர்கொடியே, அல்லும் பகலும் அயராது சிந்தித்தால் கல்லும் சொற்சொல்லும் கவியாகும் மெல்லவே. இந்த அழகான மாலை பொழுதில் மிக நேர்த்தியாக நடந்தேறிக் கொண்டிருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு நிகழ்வினை மிக ஆக்கப்பூர்வமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கத்திற்கு என்னுடைய மாலை வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். சீவக சிந்தாமணி என்றவுடன் பல கூறுகளுக்கு அல்லது பல பாடல் தொகுப்புகளுக்கு ஐயா அவர்கள், ரமேஷ் ஐயா அவர்கள் வகுத்து தந்த அல்லது பிரித்து தந்த பாடல் தொகுதிகளுக்கு, பல பாடல் தொகுதிகளுக்கு நான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று மிகவும் விருப்பப்பட்டேன். ஆனால் என்னுடைய சூழல் காரணமாக குறைந்த ஓரிரு தொகுப்புகளுக்கு மட்டுமே உரை வழங்க நான் முயற்சி செய்கின்றேன். இங்கு இந்த அரங்கத்தில், இணைய அரங்கத்தில் குழுமி இருக்கக்கூடிய அல்லது இணைந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள்.
கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் அதில் முனைவர் பட்டத்து ஆய்வினை மேற்கொண்டவள் என்ற ஒரு தைரியமும், சீவக சிந்தாமணி என்னை ஆசீர்வதித்திருக்கிறது என்ற ஒரு ஊக்கத்தோடும் என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ரமேஷ் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், என்னுடைய பிபிடிய அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்க ஐயா. நான் 1998 என்னுடைய முனைவர் பட்டத்தை தொடங்கினேன். 2003 பிப்ரவரி மாதத்தில் நான் என்னுடைய ஆய்வை முடித்தேன். ஐயா நான் பிபிடி ஷேர் பண்ணணுங்க ஐயா, ரமேஷ் ஐயா. இதற்கிடையில் நான் என்னென்ன நூல்களில் ஆய்வுகளை செய்யலாம் என்ற ஒரு பிரிலிமரி ரிசர்ச் பண்ணும் பொழுது சீவக சிந்தாமணி மீதான புரிதல் என்பது இலக்கிய வரலாற்றினை எழுதுபவர்களிடையே வேறு விதமாக இருக்கிறது அல்லது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய நெறியாளர் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். உங்களுக்கு கோஸ்ட் கொடுத்தேன். ஆமாங்க ஐயா, பாத்துட்டேங்க ஐயா, பாத்துட்டேங்க. அப்படி என்னுடைய நெறியாளர் மூலம் நான் இதை ஆராய்ந்த பொழுது சில விளக்கங்கள் எனக்கு கிடைக்க பெற்றன. சீவக சிந்தாமணி மீதான ஆய்வு என்பது ஒரு தமிழ் இலக்கிய பாரம்பரிய ஆய்வாக இல்லாமல் தத்துவ ஆய்வாகவும், வேற ஏதோ ஒரு கண்டத்திலிருந்து வந்து இங்கு இந்தியாவிற்குள் தமிழகத்திற்குள் பரவிய ஒரு தத்துவ கொள்கையாக, அந்த கொள்கைக்கான ஒரு தமிழ் இலக்கிய நூலாக செய்யப்பட்ட ஆய்வுகள். ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறந்த ஆய்வாளர்களை தவிர ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் தாயே ஞானமூர்த்தி, மன்னிக்கணும், அண்ணாமலை பல்கலைக்கழக தாயே ஞானமூர்த்தி ஐயா அவர்களை தாண்டி மற்றவர்கள் எல்லோரும் சிந்தாமணியை அப்படியான ஒரு பார்வையில் பார்த்த சூழலில், பார்க்கப்பட்டிருந்த சூழல்ல, என்னுடைய நெறியாளரின் வழிநடத்துதல்ல இந்த சீவக சிந்தாமணி என்ற ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான இந்த காப்பியம் மானுடவியலார் பார்வை, அதாவது மானுடவியல் தியரியை எடுத்துக்கிட்டு நம்ம அதுல அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ் சமணர்களின் இன வரைவியல் அப்படியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மீட்டெடுப்பதாக என்னுடைய ஆய்வு அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் தமிழர்களுடைய முதன்மை கோட்பாடாக இருப்பதும், சமணர்கள் என்றாலே இல்லறத்தை வெறுப்பவர்கள், இல்லறத்தை தூக்கி பிடிப்பவர்கள் இல்லை, துறவரத்திற்கு மட்டுமே அவர்கள் முதன்மைத்துவம், நன்ன அந்த ஏகாரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். துறவரத்திற்கு மட்டுமே அவர்கள் அந்த சமண கருத்துக்கள் இருக்கின்றன என்பதாகவும் முன்மொழியப்பட்ட அந்த விஷயத்தில் இருந்து சமணம் தான் மிக பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக, ஒரு பங்களிப்பாக நம்மளுடைய இலக்கிய, தமிழ் இலக்கிய பாரம்பரியம் வழங்கிய சீவக சிந்தாமணி காப்பியம் எந்த அளவிற்கு தமிழ் மரபை போற்றி இருக்கிறது என்பதை முன்னெடுப்பதாக என்னுடைய ஆய்வு இருந்தது. அதிலிருந்து தொடர்ந்து நான் சீவக சிந்தாமணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இளம்பகம் பதுமையார் இளம்பகம். அதுல 1376வது பாடலிலிருந்து 1400வது பாடல் 25 பாடல்கள். இந்த 25 பாடல்களை நான் 2 நிலையில பார்க்கலான் இருக்கிறேன். நான் அடிப்படையில் ஆய்வாளராக இருப்பதனால் எந்த ஒரு வரியை எடுத்துக்கொண்டாலும் அதை ஆய்வு நோக்கிலே பார்த்து எங்களுக்கு பழகியதனால் இந்த இடத்திலும் இந்த 2 நிலைகளில இந்த 25 பாடல்களை இந்த அரங்கத்தில் வழங்கலாம் என்று முயற்சி செய்கின்றேன். ஒன்று, பாடல்கள் தருகின்ற விளக்கங்கள் என்ன என்பதாகவும், இன்னொன்று, அந்த பாடல்களின் விளக்கங்களின் மூலமாக ஒரு ஒப்பாய்வினை நம்மால் நிகழ்த்த முடியுமா? ஏன்னா தமிழர்களுடைய முழு பாரம்பரியமும் மரபும் சீவக சிந்தாமணியில் எப்படி திருத்தக்க தேவரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இது தமிழர்களுக்குரிய காப்பியம் என்பதை எப்படி நாம் பதிவு செய்ய இயலும் என்பதாக என்னுடைய தொடர் ஆய்வு இருப்பதனால் உயிர் என்ற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு
எப்படி மதங்களும் தத்துவங்களும் விளக்குகின்றன என்பதாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆக சீவக சிந்தாமணியில் உயிர் என்பது எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது, பிற சமய பிற தத்துவங்கள் எப்படி தந்திருக்கின்றன, நம்முடைய சீவக சிந்தாமணி தருகின்ற உயிர் தொடர்பான தத்துவம் என்பது அவைதீக சிந்தனையோடு தொடர்புடையதாக இருக்கின்றது என்பதையும் நான் அந்த கட்டுரையில் நிறுவியிருக்கிறேன். ஆக எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய பார்வை, என்னுடைய ஆய்வு போக்கு முழுவதுமே தமிழ் மரபு சார்ந்த, தமிழ் இலக்கியம் சார்ந்த, தமிழ் தொன்மை சார்ந்த பாங்காகவே தொடர் இந்திய இலக்கிய மரபோடு ஒன்றிணைந்து செல்லுகின்ற ஒரு வழித்தடத்தை கொண்டது. அப்படியாக இன்றைய உரையையும் நான் 2 நிலைகளில் பார்க்க விழைகின்றேன். ஒன்று பாடல்கள் தருகின்ற விளக்கம், இன்னொன்று அந்த விளக்கங்களில் நான் சங்க இலக்கியத்தையோ அல்லது தொல்காப்பியத்தோ ஒப்பாய்வு செய்து தர முடியுமா என்ற ஒரு விஷயம்தான். இப்ப இந்த பாடல்கள் தருகின்ற விளக்கங்கள் என்பன தோழியின் வருகைக்கு முன் பதுமையின் எண்ணங்கள். என்னன்னா, எனக்கு முன்னதாக ஐயா அவர்கள் பேசினார்கள் இல்லையா, சீவகன் பிரிந்து சென்ற பிறகு பதுமையினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு. அப்போ தோழியினுடைய வருகைக்கு முன் பதுமையினுடைய எண்ணங்கள் என்ன சொல்றாரு திருத்தக்கதேவர். அடுத்து தோழி வராங்க, வந்து அவளுக்கு ஆறுதலையும் ஆற்றுவித்தலையும் செய்கிறார்கள். அவங்க என்ன விதமான ஆற்றுவித்தலை செய்கிறார்கள், அடுத்து பதுமை கொள்ளுகின்ற தெளிவு என்ன, அந்த தெளிவின் மூலமாக நற்றாயும் செவிலித்தாயும் வருத்தம் கொள்ளுதலை நம்மளுடைய வருந்திக் கொண்டிருந்த பதுமை எப்படி நற்றாயினுடைய வருத்தத்தையும் செவிலித்தாயினுடைய வருத்தத்தையும் போக்குகிறார் என்பதாக இந்த பாடல்களுடைய விளக்கங்கள் அமைகின்றன. இதில் வரக்கூடிய சில செய்திகளை எடுத்துக்கொண்டு நான் ஒப்பாய்வு களங்களாக விளக்குகின்றேன். முதல்ல தோழி வருவதற்கு முன்னதாக பிரிவு துயரில் பதுமையின் எண்ணங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னும் பொழுது, தான் ஒரு பெண், ஒரு கணவன் மனைவி, தலைவன் தலைவி, சீவகனுடைய மனைவி, உலோக பாலனுடைய தங்கை, இந்த நாட்டிற்குரிய இளவரசி, இப்படியான ஒரு பெண் என்ற ஒரு சிந்தனையில் மட்டுமே இயங்குவதாக அவளுடைய தோழி வருகைக்கு முன்னதான பாடல்களில் கிடைக்கக்கூடிய செய்திகள் இப்படியாக இருக்கின்றன. அவங்க என்ன பண்றாங்க, சீவகனுடைய பிரிவு துயர் தாங்காம புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. புலம்புதல் அப்படிங்கிறதே மிகப்பெரிய இலக்கியத்துல புலம்பல் அப்படின்னே நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. இப்ப ஐயா சொன்னது போல பிரிவை, ஆற்றாமையை அல்லது ஆற்றுவித்தலை பதுமையார் இளம்பகத்துலதான் திருத்தக்கதேவர் மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். குன்மாலையை பிரிஞ்சிருக்காங்க, அடுத்து விமலையார பிரிவாங்க, காந்தரதத்தையார பிரிகிறாங்க. இந்த பிரிவுகளை பற்றியெல்லாம் அவ்வளவு பதுமையாருடைய பிரிவை பேசியது போல மற்ற தலைவியரினுடைய தலைவன் சீவகன் பிரிந்ததை பிற கதாநாயகிகள் அல்லது தலைவியை அடிப்படையாக வைத்து திருத்தக்கதேவர் அதிகம் பேசவில்லை. பதுமையாரினுடைய பிரிவை மட்டுமே அதிகம் பேசியிருக்கிறார். காரணம் என்ன என்பது மீள் வாசிப்புக்கு உரியது. அவங்க என்ன பண்றாங்க, பாக்குற இடத்துல இயற்கை கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு அழகான அருவிகள் இருக்கே, பொன் போல சொரிந்து வழிகின்ற குன்றுகளே, நீங்க எல்லாம் சொல்லுங்க, நீர்நிலைகளே, சுரப்புன்னை மரங்கள் இருக்குது. புன்னை மரங்கள் அப்படிங்கிறது மிக அழகா பூத்து குலுங்கக்கூடிய மரம். சுரப்புன்னை அப்படின்னா இன்னும் அந்த மஞ்சள் நிற பூக்கள், அது பார்ப்பதற்கே அவ்வளவு அழகா இருக்கும். இன்றைக்கும் இருக்கின்றன அந்த சுரப்புன்னை மரங்களே, தளிரா இலைகளே, இன்னும் அந்த இலைகள் வந்து ரொம்ப தளிர் இலைகளே, மென்மையான இலைகள், இன்னும் முற்றிய இலைகள் கிடையாது, மென்மையான இலைகள், மனம் நிறைந்த மலர் சோலைகளே. மன்னிக்கணும், அவசர அவசரமாக நான் இதை தயாரித்ததனால் சில எழுத்து பிழைகள் இருக்கின்றன. வாசனை நிறைந்த மலர் சோலைகளே, ஒளி வீசுகின்ற வெண்ணிலவே, எனது உயிர் தலைவன் இருக்கும் இடத்தை உரைப்பீராக. அப்போ இயற்கை கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு அறிவியல்ல பாட்னியில ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, செடி கிட்ட நீங்க பேசலாம், வீட்டுல நீங்க என்ன தாவரம் வளர்க்கிறீர்களோ அந்த தாவரம் கிட்ட நீங்க பேசலாம். பெட் அனிமல் மாதிரியே செடிகளும் கொடிகளும் நம்மிடையே உரையாடும். நாம இல்லைன்னா வேற யாராவது அதற்கு நீர் ஊற்றுவதோ
உரம் வைப்பதோ அது வாடும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய இலக்கிய பாரம்பரியத்துல, சங்க இலக்கியத்திலும் இது உண்டு. தலைவன் இரவு குறிக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல இந்த மரத்தடியில் நின்று நாம் பேச வேண்டாம், தள்ளி நின்று பேசுவோம்னு தலைவி சொல்லுவா. ஏன் அப்படின்னா, நான் பிறப்பதற்கு முன்னதாக என் தாய் இந்த மரத்தை வளர்த்தால், அதனால எனக்கு இவள் சகோதரி போன்று, நான் இங்கு நின்று பேசுவதற்கு இயலாது என்று மரத்தை, இயற்கையை தன் உறவுகளாக பார்த்த நம்மளுடைய பாரம்பரியம். அப்போ இவங்க என்ன கேட்கிறாங்க, சீவகன் எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு இயற்கையிடம் கேட்கிறாங்க. அடுத்த பாடல் என்னன்னா, வானவர்கள் கிட்ட கேட்கிறாங்க. ஏன் வானவர்கள் கிட்ட கேட்கணும் அப்படின்னா, மேல இருக்காங்க, எல்லாம் தெரிந்தவர்கள். நீங்க மேலிருந்து நோக்கும் பொழுது சீவகன் எங்கிருக்கிறார் என்பதை தாங்கள் அறிந்து கொண்டு விடுவீர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வானவர்கள் மேலிருந்து சீவகனை பார்ப்பார்கள் என்பது சரி, நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வானவர்களை பதுமையார் கேட்கிறார் என்றால், வானவர்களுக்கும் பதுமையாருக்கும் எப்படியான உறவு இருந்திருக்க வேண்டும்? அப்போ இயற்கையை தாண்டி வானவர்களோடு பதுமைக்கு இருந்த ஒரு உறவையும் திருத்தக்க தேவர் நம்மளுடைய கற்பென்ற நிலையில சொல்றாங்க இல்லையா, அந்த அடிப்படையில உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தை இங்கு நாம் பார்க்க முடியும். இது கண்ணகிக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பதல்ல, தன்னுடைய கணவனை மட்டும் நேர்ந்து இருக்கக்கூடிய பெண் யாரும் இதை சாதிக்கலாம் என்பதுதான் அந்த குரலினுடைய, அந்த வரியினுடைய இளங்கோவடிகளுடைய குரல் சொல்லுகின்ற விஷயம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அந்த அடிப்படையில வானவர்களிடம் பேசுகின்ற அளவிற்கான பதுமை என்னவாயிருக்காங்க, சிறப்பிடம் பெற்றிருக்கிறார்கள். திட்டுறாங்க, நீங்க சிறுமை மானிடர் போல் நடந்துக்காதீங்க, இரக்கமற்று இருக்காதீங்க, எனக்கு சீவகன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வானவர்களோடு நிறுத்தாம வானவர்களுடைய தலைவி கிட்டேயே இவங்க பேசுறாங்க. என்னன்னா, தலைவி என்ன, அவங்க வானவர்களுடைய மகளிர் எப்படிப்பட்டவங்கன்னா, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற காலத்துல கொஞ்சம் தலைவனுக்கும் தலைவிக்கும் விலகல் ஏற்பட்டாலும் அவங்க தளர்வு ஏற்படாதான். ஆனா ஊடல் காலத்துல கூட கணவன் நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது, ஊடல் காலத்துல கூட நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அப்படி பிரிந்து போனால் அவங்க வானவ மகளிரினுடைய உயிர் நீங்குதலை நன்றாக அறிவார்கள். அப்படி ஊடல்ல கூட நீங்க உங்களுடைய தலைவன் பிரிந்து போகக்கூடாது நினைக்கிறீங்களே, எனக்கும் சீவகனுக்கும் எந்த ஊடலுமே கிடையாது, நாங்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருந்தோம், அவன் என்னை பிரிந்திருக்கிறான், என் கணவன் எங்கிருக்கிறான் என்று கொஞ்சம் தேடி தாருங்களேன் என்று அவங்க வானவ மகளிரிடமும் கேட்கிறான். அடுத்து என்ன செய்யறாங்க, என்னை எப்படியெல்லாம் புகழ்ந்தான் சீவகன், அவன் இன்றைக்கு என்னுடன் இல்லை, ஏன் சென்றான் அப்படின்னுட்டு தன்னை புகழ்ந்ததையெல்லாம் நினைத்து 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 அவங்க என்ன பண்றாங்க, பதுமையார் சீவகன் எங்கிருக்கிறானோ அப்படி என்று எண்ணிக்கொண்டே செயலற்று இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நிதானமாக இருக்கும் பொழுது புகழ்தல் என்பது வேறு, நம்ம தெளிவான மனநிலையில புகழ்தல் என்பது வேறு, அடுத்தவர்களை சாற்றி உயர்த்துதல் என்பது வேறு. ஆனா நாம ஒரு துன்பத்திலேயோ அல்லது கஷ்டத்திலேயோ யாரால் கஷ்டத்துல இருக்கிறோமோ, யாரால் துன்பத்துல இருக்கிறோமோ, யாரால் பிரிவில் இருக்கிறோமோ அவரை புகழ்தல் என்பது ஒரு உயர் குணம் இல்லைங்களா? அந்த உயர் குணத்துல பதுமை என்ன பண்றாங்க, சீவகனை புகழ்றாங்க. நீ இப்படிப்பட்டவன் கிடையாதேடா, நீ ரொம்ப நல்லவனாச்சே, என்னை ஏன் கஷ்டப்படுத்துற? மிக அழகான ஒரு காட்சி. விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு பாடம் இன்றைக்கு இருக்கிறது, இன்னைக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வருது. சில தனியார் கல்லூரிகள்ல அதை உச்சகட்ட பணம் செலவு பண்ணி படிக்கிறார்கள் பாடமாக, பிஎஸ்சி விஷுவல் மீடியா அப்படின்னு. அதுல பார்த்தீங்கன்னா பல பிரெஞ்சு தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய பல கோட்பாடுகளை வருவித்து அதைதான் பாடமா வச்சு அவங்க நடத்துறாங்க. அதுல மீசாஸ் அண்ட் ரியலிசம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு காட்சியை ஒரு சின்ன விஷயத்த நீங்க படமாக்கணும்னா என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். இப்ப ஒரு வறுமையை பத்தி பேசுறீங்கன்னா என்னென்ன விஷயம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும், நீங்க ஒரு சந்தோஷத்தை காட்டுறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேஜ்ல என்னென்ன இருக்கணும், இல்ல ஒரு விளையாட்டை காட்டுறீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜ் மேல நீங்க வீடியோ எடுக்கிற அந்த ஸ்லைடுக்குள்ள என்னென்ன வரணும் என்பதை கற்றுத்தருவதுதான் அந்த மீசாஸ் அண்ட் ரியலிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை ஒரு கோட்பாடு.
விஷுவல் மீடியாவில். என்னன்னா அந்த கோட்பாடு, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கிற கோட்பாட்டு ரீதியாக படிக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுடைய இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்லாம் காலம் காலமாக இருக்கின்றன என்பதுதான் இதுல சொல்லப்பட்ட நான் நினைக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, இவர் எப்படிப்பட்டவன், சீவகன் எப்படிப்பட்டவன்? அவன் வந்து மாலைகளோடு வந்து பதுமையை அணைத்தால் அந்த பொன் மாலைகள் குத்தும் அப்படிங்கிறதுனால அணைப்பதுல இருந்து விலகி நின்று அவளுடைய மேனி இவ துன்பப்பட்டு விட்டதோ அப்படின்னு நினைச்சு பதுமைய கொஞ்ச நேரம் பார்த்து ஆசுவாசப்படுத்துவான். அப்படி நல்லவன் நீ, துன்பத்தை அழித்து எனக்கு இன்பம் தர வல்லவனே, பெருமதிப்பிற்குரியவனே, எழிலான வீர கழல்களை அணிந்தவனே, உருள்கின்ற தேரினை உரிமையாய் கொண்டவனே, சிறந்த அரச உரிமையையும் கொண்டவனே. தன்னுடைய அண்ணனையும் கூட சப்போர்ட்டுக்கு இழுத்துக்கிறாங்க. உலோக பாலனின் மைத்துனனே. இதெல்லாம் இயல்பாக எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இப்ப எங்க திருமணமான கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து 2 நாள் பேசலனா, ஏங்க நீங்க எல்லாம் இப்படி பேச மாட்டீங்களேங்க, இவ்வளவு தூரம் என்கிட்ட கோவப்பட மாட்டீங்களேங்க அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவ போட்டு அவரை நம்ம பக்கம் சரிப்படுத்தி கொண்டு வர்றது விஷயங்களை நாங்க செய்யறது உண்டு. அதையே தான் பதுமையும் செய்யறாங்க. ஆனா தத்துவ கருத்துக்களை ஆராயும் நுட்பமான அறிவு மிக்கவன் சீவகன் அப்படிங்கிறது தான். பதுமை எப்படி வானவரோடு பேசும் தன்மை கொண்டவளாக, வானவ மகளிரோடு பேசும் தன்மை கொண்டவளாக காட்டப்படுகிறாள் திருத்தக்க தேவரால்னா, சீவகனுடைய தத்துவ கருத்துக்களை உள்வாங்கியவள். சீவகன் எப்படியான தத்துவ கருத்துக்களை ஆராய்பவன் என்பதை உணர்ந்தவள். கிட்டத்தட்ட காந்தரதத்தைக்கு இணையானவள் என்பதாக திருத்தக்க தேவர் இந்த ஒரு வாக்கியத்துல நமக்கு முன்னெடுக்கிறார். நம்ம எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற தொல்காப்பிய நூற்பாவை நம்ம எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துட முடியாது. ஒரு சாதாரண உங்களுக்கு பின்னால ஒரு சொல் ஒன்று வருது. இந்த ஒரு சொல் என்பது சங்க இலக்கியத்துல இருந்து எப்படி பெரிதாக்கப்பட்டு பின்னால வரக்கூடிய காப்பியங்களில் எப்படி அது விரிவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பிரிவின் துயரால் சீவகனை திட்டா. சரி, நல்ல விதமா சொல்லி பார்த்தாச்சு, அவன் கேட்கிற மாதிரி இல்ல, நீ எப்படியாவது போயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீ மற்றவர்களுக்கு மட்டுமே புத்திமொழி கூறுபவன் போல இருக்குதே, நீ நமக்கு ஒண்ணும் செய்ய மாட்ட போல இருக்கே, நீ அடுத்தவங்களுக்கு தான் அறிவுரை சொல்ற போல இருக்கே அப்படி என்று நையாண்டி செய்கிறாள். என்னை அன்பு காட்டி வெறுத்தது ஏன் என்று கேள்வி கேட்கிறாள். நீ தகுதி மிக்கவன் தானே, நினது மாண்புக்கு பொருந்தாத செயலை செய்து விட்டாயே அப்படின்னு திட்டுறாங்க. சரி, முதல்ல அவங்கள புகழறாங்க, 2வது சீவகனை வைகிறாள், 3வது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ, எல்லாரும் நினைக்கிறதுதான். அதாவது அறத்தோடு சிந்திக்கின்ற மனிதன், மனிதத்துவத்தோடு சிந்திக்கின்ற எந்த மனிதனும் இந்த அடிப்படையில் தான் சிந்திப்பான். அவங்க நல்லவங்கன்னு முதல்ல நினைப்போம். நமக்கு தீமை செய்தவர்களா இருந்தா கூட அவங்க சூழல் என்ன தெரியலையே, நமக்கு ஏன் இந்த வார்த்தைகளை நம்ம மீது பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்தது அப்படி அந்த வார்த்தைகள் பயன்படுத்துற அளவுக்கு அவன் என்ன கெட்டவன் அப்படின்னு நினைப்போம். அடுத்து அவன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இயல்பான ஒரு விஷயத்தை அப்படியே காட்சிப்படுத்துகிறார் திருத்தக்க தேவர். எனது அறியாமையில் நான் ஏதாவது துன்பம் செய்தேனோ, அன்பு காட்டி பின்னர் என்னை வெறுத்தது ஏன், இந்த துன்பத்தை நீ எனக்கு செய்ததற்கு நான் ஏதாச்சும் தீங்கு உனக்கு செய்தேனோ அப்படின்னு தன் மீது குற்றங்களை வைத்துக் கொள்கிறார் பதுமையார். பாத்தீங்கன்னா அவளுடைய துன்பம் அன்னப்பறவையோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. யார் சொல்றது? திருத்தக்க தேவர் சொல்றாங்க. என்னன்னா, எப்படி அன்னப்பறவை தன்னுடைய பிணையை பிரிந்தால் எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப அழகா திருத்தக்க தேவர் 2 பாடல்கள்ல நமக்கு சொல்றாரு. தனது துணை பிரிந்தால் பிரிவு தீ தணிவதற்காக குளிர்ச்சி நிறைந்த ஈர நிலத்தில் உழவும் பெண் அன்னம் போல தளர்ந்தாள். ரொம்ப அப்படியே நொடிஞ்சு போயிட்டாங்களாம். அவங்களால அந்த பிரிவு தீ வந்து அவங்க உள்ளுக்குள்ள அப்படியே உருக்குதான். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த அன்னப்பறவை தன்னுடைய பிணை அன்னப்பறவையை, தன்னுடைய ஆண் அன்னப்பறவை பிரிந்ததை கண்டு, பிரிந்ததை உணர்ந்து, அப்படியே தண்ணியில இருக்கக்கூடிய அன்னப்பறவை தண்ணியில இல்லாம ஈர நிலத்துல அப்படியே நடந்துட்டு இருக்குதான், யோசிக்குதான், தனியா இருக்கிறமே என்ன பண்ணணும்னு. அது போல இருந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க பதுமையார், மின்னல் நேற்றிலிருந்து கடுமையான மழை. இந்த உரைக்கு முன்னால கூட ஒரு யோசனையிலே இருந்துச்சு, மழையில எங்க மின்சாரம் நின்னுடுமோ அப்படின்னு.
பயங்கரமான இடி இடித்துக் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடி இடிக்கும் பொழுது மின்னல் வரும் பாத்தீங்களா? அது எப்படி அப்படி ஒரு செகண்ட்ல வந்து அப்படி மறையுமோ, அது போல இந்த துன்பத்துல பதுமை என்ன பண்றாங்களாம், ஈர நிலத்தில் உழவும் பெண் அன்னம் போல தன்னுடைய துன்பம் மீளா துன்பத்தால தளர்ந்து அப்படியே தரையில விழுந்துபட்டு விடுகிறார்கள். அப்ப அன்னப்பறவையினுடைய தன்மைக்கு பதுமையை காட்டுகிறார். இன்னொரு அன்னப்பறவை 2 பாடல்கள் அன்னப்பறவையை உவமை காட்டுறாரு திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவரனுடைய உவமைகள் இருக்கு பாத்தீங்களா? அதையே ஒரு முனைவர் பட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவர் எதற்கு என்னென்ன உவமைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ரொம்ப எக்ஸலண்டா அந்த ஆய்வேடு வந்திருக்குது. ரொம்ப அழகான ஆய்வேடு. அத புத்தகமாக்க சொல்லியிருக்கிறோம். இப்ப கொஞ்சம் சமண இலக்கியங்கள் மீதான ஆர்வம் மாணவர்களுக்கு வந்துட்டு இருக்குது. அது ஆய்வு பரப்பு குறைந்ததாக இருக்கிறது. நிறைய ஆய்வுகள் அதுல வரணும் அப்படிங்கிறதுல நிறைய ஆய்வுகள் சமண இலக்கியங்கள் மீது தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு ஆய்வாளர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இப்ப 2வது பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே அன்னப்பறவை வச்சுதான். என்னன்னா ஒரு பாதாள குகை இருக்கான். அதுல ஒரு தாமரை பூ, அது ஒரு தடாகம் மாதிரி இருக்கு. தாமரை பூ. அதுல ஆண் அன்னமும் பெண் அன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒன்றை ஒன்று இணை பிரியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மலர் படுக்கையில் அழகிய அலைகள் மென்மையாக அசைந்து தாலாட்ட. எப்படி கொஞ்சம் என்ன அழகா வருது பாருங்க. எப்படி நம்ம கண்ணு முன்னால ஒரு சீனை கேமராவை கொண்டு வந்து அப்படி வைக்கிறாரு பாருங்களேன் திருத்தக்க தேவர். இப்பதான் நம்ம பண்றோமா என்ன பாருங்க. திருத்தக்க தேவரே என்ன அழகான ஒரு திருமணத்தை இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான திருமணம் பண்றோம். ஃபிளைட்ல திருமணம் பண்றோம், ஹெலிகாப்டர்ல திருமணம் பண்றோம், ஷிப்ல திருமணம் பண்றோம், போட்ல திருமணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி மாத்தி யோசின்னு அலைகள்ல மேல போட்ல கல்யாணம் பண்றது இதையெல்லாம் செய்கின்ற இன்றைய சிந்தனை அன்னைக்கே இருந்திருக்கு பாருங்க. அந்த அளவிற்கு அந்த ஆண் அன்னமும் பெண் அன்னமும் அலைகள் வந்து அப்படி தாளாட்டுதாமா. அதுல அந்த தாமரை மலர்ல 2 அன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. திடீர்னு பெண் அன்னம் கண் விழித்து பார்த்தால் பக்கத்துல ஆண் அன்னம் இல்லை. ரொம்ப உருகி போய் விடுகிறது பெண் அன்னம். அப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த தாமரையை விட்டு வெளியே வந்து எல்லாம் இழந்து தவிக்கும் சிவந்த வாயும் பவள தண்டு போன்ற கால்களும் உடைய அன்னமானது தாமரை மலர் படுக்கையை விட்டு நீங்கி வெளியே வந்து கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிக்குதான். இப்ப என்னன்னா உள்ளம் மட்டும் அது துன்பமா பார்க்கல, நிற்கிற இடம் கூட பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்பது போல அவங்க என்ன அந்த அந்த அன்னம் என்ன பண்ணிடுச்சு, நீ இல்லாத ஒரு சுகமான படுக்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அன்னம் என்ன பண்ணுது, வந்து கற்படுக்கையில வந்து படுத்துச்சான். இந்த சிவந்த இன்னும் அழகா அந்த அன்னத்தை வர்ணிக்கிறார் பாருங்க. சிவந்த வாய் பவள தண்டு, ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும் சங்க இலக்கியத்துல. என்னன்னா உணவுக்காக மீனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறுகு, அதுதான் சாட்சி நானும் என் தலைவனும் திருமணம் செய்து கொண்டு மெய்யுறு புணர்ச்சி செய்ததற்குன்னு தலைவி சொல்வா. அந்த குறுகு எப்படி இருந்தது அப்படின்னா செங்கால் நாராய், அந்த சிவப்பு கலர் கால்ல அந்த சிவப்பு நிற கால், அததான் இவர் பவள தண்டுன்றார். ஒரு குருவி ஒரு அன்னப்பறவையை எவ்வளவு அழகா வர்ணிச்சு நம்ம கண் முன்னால. இன்னொன்னு PL சாமின்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், அவர் இலக்கியத்துறை சாராதவர், புதுச்சேரியில இப்ப இல்ல, அவரு நிறைய அவரு செயலாளராக பணியாற்றும் காலத்துல ஏற்பட்ட சில ஆர்வம் காரணமாக பல ஆய்வுகளை நமக்கு தந்தவர். அவர் பறவைகளை பத்தி புள்ளினங்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல இந்த பறவைகளை பற்றி சொல்லும் பொழுது பவளத்தண்டு அப்படிங்கிறது முட்டையிடும் போது இந்த குருகுகளுக்கெல்லாம் சில குருகுகள் வந்து செங்கால் நாரை அப்படிங்கிற குருகு தன்னுடைய அந்த கால் பகுதி சிகப்பாயிடுமா, இளஞ்சிவப்பாயிடுமா முட்டையிடும் போது. பாத்துக்கோங்க, இங்க ஏதோ ஒரு விதத்துல நான் அதை ஒப்புமை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. சிவந்த வாயும் பவளத்தண்டும் போன்ற கால்களை உடைய அன்னமானது தாமரை மலர் படுக்கையை விட்டு நீங்கிடுச்சு அப்படின்னு. இது எதற்காக? இறைச்சி பொருளாக. இறைச்சி என்பது சங்க இலக்கிய பாடல்களுக்கான மிக முதன்மையான ஒரு கோட்பாடு. உள்ளுரை இறைச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விலங்கினையோ கருப்பொருளை வைத்துக் கொண்டு மனிதனுடைய அகப்பொருளை விளக்குதல். கருப்பொருள் என்பது விலங்கா இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம், வேற வேற பொருள், மனிதன் அல்லாத பிற பொருட்களை வைத்துக் கொண்டு மனிதனுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்த சங்க இலக்கியத்தில் பயன்படுத்திய ஒரு கூறு இறைச்சி. அந்த அடிப்படையில இந்த பாடல் இருக்கிறது.
அப்போ 2 பாடல்கள் அன்னம் எப்படி வருத்தப்பட்டதோ அது போல பதுமையார் வருத்தப்படுகிறார். அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க. மெழுகு என்ற ஒரு பொருள் சீவசிந்தாமணி எழுதப்பட்ட கால பயன்பாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. என்னன்னா, மெழுகால ஒரு பொம்மை செஞ்சிருக்காங்க. அந்த பொம்மையில தீ பட்டுட்டா எப்படி உருகுமோ அது போல பதுமை உருகி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல விளக்குறாங்க. அடுத்தது தலைவியினுடைய என்ட்ரி. இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் தலைவி உள்ள வருவதற்கு முன்னதாக பதுமையாரின் நிலைகள் என்ன அப்படிங்கிறதும் அவள் என்ன நினைத்து கொண்டிருந்தாள் என்பதையும் தேவர் பதிவிடுறார். இந்த இடத்துல தோழியினுடைய என்ட்ரி வந்துருது. அவங்க பதுமை ரொம்ப தளர்ந்து தரையில விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. தண்ணி தொளிச்சு தட்டி எழுப்பி, ஏந்திரி, நீ சாதாரண பெண் இல்ல, உனக்கு சில விஷயத்த பேசுறேன் வா அப்படி என்று கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்த பிறகு முதல்ல காமம்னா என்னன்னு விளக்குறாங்க. இதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். காமம்னா என்ன, களவுனா என்ன, காதல்னா என்ன அப்படிங்கிறத ஆறுகள் வந்து சேரும் மிகப்பெரிய நீர் திரளான கடலை விட பெரியது காமம். ஆமாப்பா, கடலை விட பெரியதுதான் காமம், நான் இல்லைன்னு சொல்லல. உடன் உண்ணக்கூடிய தயார் நிலையில் இருக்கும் பழுத்த பழம் போலது காமம், ஒத்துக்கிறேன், காதல் இல்லை. ஆனா இறுதி எப்படி இருக்கும்னா பிணையக்கூடியதும் ஆகும் காமம். இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலை இருக்கு. அந்த காமத்தை நம்ம எப்படி நாம வரையறை செய்கிறோமோ அதுதான் காமத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய காமத்தையோ காம வேட்கையோ வெளிப்படுத்தி விடக் கூடாது என்பதை மிக அழகா திருத்தக்க தேவர் நமக்கு தராரு. விரும்பியவர் அவரவர் புறத்தே யாருக்கும் தனது வேட்கையை காட்டாது மறைத்தல் வேண்டும். எப்படினாலுமே யாராக இருந்தாலும் அவர் வந்து ஆண் பெண்ணுன்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலயுமே. அந்த பாடல்ல வேண்டுமானால் நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம்னா, பேசுவது பதுமையை பத்தி, பேசுறவங்க ஒரு பெண் தோழி, அதனால அவங்க பெண்ணை பற்றி சொல்கிறார்கள்னு நம்ம வள்ளுக்கட்டாயமாக பொருள் சொல்லலாமே தவிர, பாடலை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா பெண் தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்று இல்லை. பொதுவாக தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ற பொருண்மைதான் திருத்தக்க தேவரால் நமக்கு தரப்படுகிறது. யாராக இருந்தாலும் விரும்பியவர் நம்மளுடைய வேட்கையை காட்டாது மறைத்தல் வேண்டும். அது எப்படி மறைக்கணும்னா, பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு வச்சா அது எப்படி வெளியே தெரியாதோ அது போல காமத்தை நீங்கள் அடக்கி வைத்தல் வேண்டும், மற்றையோருக்கு வெளிக்காட்டுதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமம் என்பது நமக்கு பல நேரங்களில் பிரிவை தரும் என்பதை பதிவு செய்யறாங்க. இத மட்டும் சொல்லல அவங்க. இதோட சொல்லி விட்டுட்டு இருந்தாங்கன்னா தோழியினுடைய கதாபாத்திரம் என்பது சர்வசாதாரண ஒரு கதாபாத்திரமாக ஆயிருக்கும். ஆனா நம்மளுடைய சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர் இல்லையா, அவர் பெண்களுக்கு முதன்மைத்துவம் தந்தவர் அல்லவா. அவர் ஒரு லாக் வைக்கிறார். என்னன்னா, நீ யார், பதுமை என்பவள் சாதாரண பேதை இல்ல, நீ அறிவுடையவள், உன்னுடைய தனிப்பட்ட பெருமையை மறந்து வருந்தி உருகும் பேதையாய் நிற்கிறாய், நீ பேதை இல்ல, அறியாமையிலிருந்து வெளியே வா அப்படின்னு அவர்களுடைய உள்ள மூளைக்குள்ள போய் உட்கார்ந்து தட்டுறாங்க. சாதாரணமா வெளியே தட்டல, மூளைக்குள்ள போய் உட்கார்ந்து தட்டுறாங்க. நீ தனித்த பெருமை கொண்டவள், அவ ஒரு இளவரசி, அவ வந்து ஒரு நாட்டிற்கான இளவரசி, ஒரு அவசர காலத்துல ஒரு முடிவெடுக்கும் தன்மை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர்கள் அரசிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவள் நீ அறியாமையில் இருக்கலாமா, வா உனக்கு நிலையாமையை பற்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்தது நிலையாமை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ இவ்வளவு நேரம் என்னை உருக்குகிறது, சீவகன் இல்ல, நான் இப்படி இருக்கிறேன்லாம் சொல்றியே, இதெல்லாம் நிலையில்லாததுன்னு அவங்க தோழி சொல்ல வராங்க. இத்தகைய அறியாமை என்னும் விதையிலிருந்து நீ என்ன பண்ற, உன்னுடைய உடல்னா என்ன, உன்னுடைய உள்ளம்னா என்ன, களவுனா என்ன, காமம்னா என்ன, பெண் ஆண், இதை எதுவுமே நீ புரியாம அறியாமையில இருக்க. இங்க வா, கொஞ்சம் என் கூட வா, நம்ம வெளியே போலாம், நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோம், காலார நடந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு கூட்டு போய் நடக்கிறாங்க மழையில. என்ன சொல்லிட்டே நடக்கிறாங்கன்னா, இத்தகைய அறியாமை என்னும் விதையிலிருந்து துன்பம், தீவினை, வேதனை என்னும் மரங்கள் முளைக்கின்றன. நம்ம முதல்ல தெளிவாகணும், அறியாமை தான் நமக்கு அழிவிற்கு காரணம்.
துன்பம் வருது, அதனால தீவினை வருது, அதனால வேதனை வருது. ஆசை என்னும் வேர் நிலத்தில் இறங்குகின்றது. ஆசைதான் நம்ம அறியாமையால சீவகன் நம்மளோடயே இருக்கணும்ன்ற ஆசை. அவன் இல்லைன்னே துன்பம். அதனால நம்ம பேசுகின்ற பேச்சு, அதனால வரக்கூடிய வேதனை, இதெல்லாம் நீ கொஞ்சம் உணர்ந்து பார். இதனால நன்றாக பற்றி கொள்கின்றது. காதல், இன்பம், மகிழ்ச்சி என்னும் கிளைகள் பல பல பறந்து விரிந்து வளர்கின்றன. மரமாகுதான். அப்படியே மரம்ன்றத ரொம்ப அழகா கொண்டு வருவார் தேவர். எப்படி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் வேர். இந்த வேர்ல இருந்து என்ன ஆகுது, நல்ல மண்ணுல பற்றி கொள்கிறது. எது? காதல், இன்பம், மகிழ்ச்சி. அது கிளையாக வளர்கிறது. வேரே கிளையாயிடுதான். ஆலமரம் போல் வருது. அப்புறம் என்ன பண்ணுது? வருத்தம் என்ற மலர்கள் பூக்கின்றன. அப்புறம் பெருந்துன்பம் என்ற காய்கள் காய்க்கின்றன. கடைசியில கனி என்பது என்னவா இருக்குதுன்னா, மரணம் என்பதுதான் கனியா இருக்குது. இந்த கனியை கொண்டு என்ன பண்ணுது? விதை கொண்ட கனியா வளரும். அது என்ன பண்ணும்? அந்த விதை திரும்ப நிலத்துல வீழும். வீழ்ந்து என்ன பண்ணும்? திரும்ப மலராக மலரும். அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது? அறியாமையிலிருந்து வெளியே வா. முதல்ல களவுனா என்ன, காமம்னா என்னன்னு புரிந்து கொள். அறியாமையிலிருந்து வெளியே வா அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இதற்கு முன்பு நாம் பிறந்த பிறவிகளில் பிரிந்து சென்ற கணவனுக்காக வருந்தி அழுத கண்ணீர், அந்த அந்த கண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கடலை விட அதிகமா இருக்குமா. என்ன அழகா பிறவி கோட்பாட கொண்டு வந்து, ஒரு தலைவி தலைவனை பிரிந்து நிற்கிறாள். அந்த இடத்துல ஒரு தோழி வந்து அறிவுரை சொல்லுகிறாள். தோழியினுடைய அறிவுரையில தலைவிக்கு நிலையாமையையும் பிறப்பு கோட்பாடையும் வினை கோட்பாடையும் இப்படி கொண்டு வந்து வாழைப்பழத்துல ஊசி வைக்கிற மாதிரி அது சரால் சரால் சரால்னு வச்சுட்டு போறாரு பாருங்களேன். ரொம்ப அழகா வைக்கிறாரு. கணவனு, நீ போன ஜென்மத்துல இதே மாதிரி அழுதுட்டு இருந்த, அதனால உன்னுடைய வினையை போக்க முடியல. அதனுடைய தேக்கம் தான் இந்த பிறவிக்கும் தொடர்கிறது உனக்கு. அந்த பிறவியில் அழுது சிந்திய கண்ணீரை இப்பிறவியின் இன்றும் வருந்துவதற்கு அடிப்படை ஆயிற்று. என்னன்னா, கோவலனை பற்றி சொல்லும்போது சொல்வாங்க, முற்பிறவியில அவன் செய்த தவறு இப்பிறவியில் மதுரையில் இறந்து பட்டான். இந்த பிறவியில அவர் செய்த நல்வினைகள் அவனை என்னவாயிடுத்து, அவனை சரி செய்து வானுலகிற்கு அழைத்து சென்றது அப்படின்னு நம்மளுடைய சமய தத்துவ கோட்பாட்டை நம்ம அதுல வைக்கிறோம். அது போலதான் இங்க அவங்க திட்டுறாங்க. நீ போன ஜென்மத்துல அழுது அழுது இப்படி நிலையாமையை உணராம அழுததுனாலதான் இந்த ஜென்மத்திலே நீ அழுதுகிட்டு இருக்கிற. நீ அழுவதை நிறுத்து முதல்ல. அது அழுவதற்கு முடிவே கிடையாது. இதை நீ அறிந்து கொள்வாயாக. தனது துணைவர்பால் கொண்ட அன்பினால் அவன் பிரிந்து சென்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுவது எளிது. என்ன அடுத்த ஒரு பாகுபாட்டை சொல்றாரு. பிரச்சனைகள் வர்றது எளிது சொல்லுவாங்க இல்லையா? ஆனா தோல்வியில் எழுந்து நிற்றல் என்பதுதான் வெற்றி. தடுக்கி விழுதல் என்பது சிக்கல் கிடையாது. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்றல் என்பதுதான் வெற்றிக்கான முதல் படிங்கிறோம் இல்லைங்களா? அததான் அவர் சொல்றாரு. யாரு? தேவர் சொல்றாரு. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு. யாருக்கு கஷ்டம் இல்ல? இன்னைக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருக்குங்க. நம்ம மருத்துவர் அம்மா என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், சோபா அம்மா. இன்றைக்கு மருத்துவர்கள் வந்து பிறக்கிற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குங்கிறாங்க. எங்க தலைமுறை, நான் என்னுடைய தலைமுறைக்கே சொல்றேன், ஸ்ட்ரெஸ்ன்ற சொல்லாடலையே தெரியாம வளர்ந்த நாங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்கன்றாங்க. ஆனா இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. தாங்கி, அதாவது எதிர்கொள்ளுதல் என்பது பிரச்சனை இல்ல, எதிர்கொள்ற பிரச்சனையை நீ தாங்கிக் கொள்ளுதல் என்பதுதான் உன்னுடைய திறமையில் இருக்கிறது அப்படின்றாங்க. அவர் பிரிந்து செல்றார் அப்படிங்கிறது உனக்கு என்னது? துன்பம் தான். அதற்காக அழுவதுதான். அழறது எளிது, எல்லாரும் தான் அழுவாங்க. ஆனா துன்பம் வரும் பொழுது அழுகையை அடக்கி கொண்டு என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, அதை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய சாத்தியப்பாடு மிக்க ஒரு அழகான ஒரு பெண்ணுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. உலகுல அதுதான் அரிது அப்படிங்கிறாங்க. அப்படியான பெண்ணாக நீ பதுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குற்றங்கள் நிறைந்த இந்த மக்கள் கூட்டம் கருவில் தோன்றி பிறத்தலும் பிறந்து வளர்ந்த பின் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிதலும் இறத்தலும் இயற்கையானதாகும். இது இயற்கை. நீ ஒரு டைமிங்க்கு பிரிந்த சீவகனை பத்தி யோசிக்கிறியே, இறத்தல் என்ற ஒரு பிரிவு இருக்குல்ல, அதையும் நீ யோசி. பிரிவிற்காக இப்படி அழலாமா? இது இயற்கையினுடைய நியதியானது.
இமைப்பளவு நிற்காமல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகும். அதனால அறிவில் சிறந்த சான்றோர்கள் இதை நன்கு உணர்ந்ததனால் ஒரு கடுகளவும் கவலைப்பட மாட்டார்கள். அறிவில் சிறந்த சான்றோர்கள்லாம் இந்த விஷயத்த எந்த அளவிற்கு ஒரு ஒரு முன்னெடுத்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ அது போல நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இதை சொல்லுகிறார்கள். அப்படின்னு இவங்க தோழி என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருக்கு சொல்றாங்க? நம்மளுடைய பதுமையார்கள். இந்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா, ஒரு தோழி எவ்வளவான ஒரு விஷயத்த நமக்கு தராங்க அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. ஒரு நிலையாமையை, ஒரு துன்பத்த அல்லது தடுக்கி விழுதல, ஒரு தோல்விய எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக தலைவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய, பிரிவாற்றாமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் சொல்லுகின்ற விஷயமாக முன்வைக்கிறார். அறிவில்லாதவர்களே பிரிவையும் சாவையும் இன்றி கவலை கொள்வார்கள். ஆசையால் உருவான பிறவியாகிய நச்சுக்கடலில் மூழ்கி வருந்தி இருப்பார்கள். எனவே இளமையிலேயே முதுமை வரும். இங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எல்லாத்தையும் எதிர்பார்த்து வாழுங்கள். அதாவது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க சொல்லல. நம்ம இன்னைக்கு ஏதாவது சொன்னோம் அப்படின்னா என்ன நினைச்சுன்றாங்கன்னா, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்றாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆர் இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் வைப்ரேஷன். ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவா முன்னெடுக்கும் பொழுது, இன்னைக்கு கார்பரேட்ல சொல்றாங்க இல்லையா, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இருந்தாலும் பிளான் டி ஒண்ணு வைக்கணும். என்னன்னா, இந்த பிளான் 3 பிளானுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா 4வது ஒரு பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவையும் வைக்கணும். இப்ப நான் புதுசா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ண போனேன். அந்த இனிஷியேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்படி நான் அதை பாசிட்டிவா மாத்துறது அப்படின்னு இன்னைக்கு ரூம் போட்டு கல்லூரிகள்ல காசு வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்றாரு நம்மளுடைய திருத்தக்க தேவர். என்னன்னா, இளமை இருக்குன்னா நிச்சயமா முதுமை வரும்னு நீ எதிர்கொண்டுதான் வாழணும். எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை உன் மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு சகடக்கால் போல் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்றைக்கு நான் எஸ்டாப்ளிஷ்டா நல்லா இருக்கேன், எனக்கு இன்னைக்கு தமிழ் சோறு போடுகிறது, உணவு என்னுடைய இன்றைய வளர்ச்சி என்பது தமிழ் தந்தது அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னா நெகட்டிவ் கிடையாது. இது மாறும் பொழுது நான் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இது மாறக்கூடாதுதான். பல பல சிக்கல்கள், பல போராட்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனா இதை தாண்டி ஒரு துன்பமோ அல்லது ஒரு மாற்று சிக்கலோ வரும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கான சிந்தனைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கணவனோடு கூடி மகிழ்ந்திருக்கும் இன்பம் எப்படியோ அதே போல கணவன் எந்த காரணத்துக்காக பிரிந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கும் மனதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை 3 செய்தியில நமக்கு தோழி சொல்றாங்க. அதனால உனக்கு என்ன கண்ணிமைக்கும் அளவு கூட கவலைப்படாதே. நிலையாமையை பத்தி சொல்றாங்க, மனிதனுடைய பிறப்பை பத்தி சொல்றாங்க, முற்பிறப்பு பிற்பிறப்பு பத்தி சொல்றாங்க, வினை கோட்பாட்டை பத்தி சொல்லுகிறாங்க. ஒரு மரம் என்பது எப்படியாக நம்ம பார்க்கணும், வாழ்க்கை என்பதும் நம்மளுடைய சிந்தனை என்பதும் எப்படி இருக்கணும்னு ஒரு மரத்தின் மூலமா கொண்டு வராங்க. இப்படியெல்லாம் மிக அழகா ஒரு தோழியினுடைய கூற்றாக நிலையாமையை பற்றி சொல்லுகிறார்கள். இப்ப இந்த இடத்துல சங்க இலக்கியத்தோட நான் ஒரு ஒப்புமையை நான் கொடுக்கலான்னு பாக்குறேன். இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ஒப்பாய்வு களத்தை நான் தொடங்குகின்றேன். என்னன்னா, தலைவன் பிரிந்த காலத்து தலைவி வருத்தப்படுகிறாள். அதற்கு நிறைய பிரிவாற்றாமை, ஆற்றி இருத்தல் அப்படின்னு நிறைய நம்ம ஆராய்ச்சி வந்திருக்கு. நானே 2-3 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, தலைவன் குறித்த நேரத்தில் வந்து விடுவான், கார்காலம் தான் பொய்யாக கார்காலம் வந்துருச்சு, இப்படியாகத்தான் தோழியினுடைய கூற்றோ தலைவியினுடைய கூற்றோ இருக்கும். ஆனா இது சங்க இலக்கிய பதிவு. இயற்கையை திட்டுதல், தலைவனை போக விடாமல் செய்தல், இப்படியான விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த பிரிவை கூட திருத்தக்க தேவர் எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னா, காமத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் அல்லது காமத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார் இந்த பிரிவின் மூலமாக. நிலையாமைனா என்னன்னு சொல்லி தராரு. இந்த நிலையாமையின் மூலமாக
பிறவி கோட்பாட்டை நமக்கு சொல்லித்தராரு. முற்பிறப்பு பிற்பிறப்பை பற்றி சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில சிக்கல் வந்தா எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லித் தருகிறார். இப்படியான ஒரு மாற்றத்தை, ஒரு வேறுபாட்டை சங்க இலக்கியத்துல இருந்து சீவக சிந்தாமணி வரைக்கும் நாம பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் இங்க சொல்றார். என்னன்னா, தோழி சொல்றாங்க, ஒரு கட்டத்துல இவங்களை பதுமையார பாம்பு தீண்டுவதற்கு முன்னதாக ஒரு ஆந்தை பேசுகிறது. ஆந்தை பேசுவதன் மூலமாக உனக்கு இப்படி ஒரு துன்பம் வரப்போகிறது என்பதை தோழி பதுமைக்கு சொல்றாங்க. கண்டிப்பா உன்னை ஒரு பாம்பு தீண்டும் அப்படிங்கிறது ஆந்தையின் மூலமாக வந்த செய்தி. அதுல இருந்து நீ தப்பி பிழைத்துக் கொள்வாய் என்பதை நான் சொன்னலையா? அதே போல இப்ப நான் சொல்றேன், சீவகன் நம்மை ஏமாற்ற மாட்டார். நிச்சயமாக திரும்பி வந்து விடுவார். நான் சொல்வதை கேளு, கவலையை விட்டு எழு, இந்த சிந்தனையில் இருந்து உன்னை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு பதுமைக்கு அறிவுரை சொல்றாங்க. யாரு? தோழி. இந்த அறிவுரையை கேட்டவுடன் அவங்க ஒரு தெளிவுக்கு வராங்க. யாரு? பதுமை. இங்க பாருங்க, ஆந்தையை கொண்டு வராங்க. மீண்டும் சீவகன் வருவான், என்னை பிரிந்து போக எண்ண மாட்டான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு பந்து நம்ம எப்படி தூக்கி போட்டா திரும்ப அது நம்ம கைக்கே வருமோ, அதுபோல சீவகன் என்பவன் உன்னுடைய உயிரினுடைய பாதி. அவன் சென்றவன் மீண்டும் உன்னிடம் கண்டிப்பாக வருவான். இதை மனதில் வைத்துக்கொள். அன்றொரு நாள் அழகிய மலர்ச்சோலையில் ஆந்தை ஒன்று இப்படியான ஒரு நிமித்தத்தை நமக்கு தந்தது. கொடிய பாம்பு நஞ்சினை கொண்ட உன்னை துன்பத்தை தரும், அந்த துன்பத்திலிருந்து நீ மீண்டு வருவாய் என்று சொன்னேன் அல்லவா? அதே போல இன்றைக்கும் நடக்கும். நீ மீண்டு சீவகனோடு வாழ்வாய் என்று அறிவுரை சொல்லி அப்படி தட்டி அவங்கள சமாதானப்படுத்தி, எங்க கடற்கரையில நீட்டமா, எங்க கடற்கரைக்கு நான் போனேனாலே பாரதியை அதிகமா படித்ததனாலும் பாவேந்தனை அதிகமாக படித்ததனாலும் அந்த கடற்கரை பாரதி, பாவேந்தர் இவர்கள் எல்லாம் உலாவிய கடற்கரை என்பதை நான் படித்திருக்கிறேன். அங்க போனோம்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அசை போடுவோம். அதுபோல பதுமையை அழைத்து கொண்டு தோழி அங்க போயிட்டு இதையெல்லாம் சொல்லி, நீ நல்லா சிந்தி, நீ இளவரசி, நீ பேதை இல்லை, எந்த ஒரு சிக்கலையும் எதிர்கொள்ளும் சிந்தனா சக்தி கொண்ட பெண், அதனால நீ உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே யார பாக்குறாங்கன்னா, அம்மாவையும் செவிலித்தாயையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே அவங்க கேக்குறாங்க, இவளுடைய துன்பத்தை பார்த்த உடனே துன்பத்தினால் பதுமை அடைந்திருக்கக்கூடிய உடல் சோர்வும் மனச்சோர்வையும் உணரக்கூடியவள் தாய் மட்டும்தான். அவங்க ரெண்டு தாயுமே என்ன பண்றாங்க, பதறுகிறார்கள். பதறிட்டு, ஏன் நீ இப்படி பிரிவுல வாடுறேன்னு அவங்க கேட்கல. அதற்கு பதிலா அவங்க பிரிந்து செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? மாப்பிள்ள சொன்னாரா? நீ எப்ப உன்னை கூட்டிட்டு போறேன்னு மாப்பிள்ள சொன்னாரு அப்படின்னு நம்ம அம்மாக்கள் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நற்றாயும் செவிலித்தாயும் சொல்றாங்களாம், மாப்பிள்ள கிளம்பி போறேன், சீவகன் கிளம்பி போறேன் அப்படிங்கிறத உன்னை விட்டு பிரிய போகிறேன் என்பதை உன்கிட்ட முன்னாலே சொன்னாங்களா அப்படின்னு நற்றாயும் செவிலித்தாயும் யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா, பதுமை கிட்ட கேட்கிறாங்க. இந்த பதுமை கிட்ட கேட்ட அடுத்த பாடல் பாருங்க, தோழி என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவளை சீர்மைப்படுத்தினாலோ அதெல்லாம் அடுத்த பாட்டிலே வெளிப்படுத்துற மாதிரி தேவர் அவர்கள் பதிவிடுகிறார். தாயை பார்த்த உடனே சொல்றா, எனக்கு இப்படி ஒரு விஷயம் எனக்கு சீவகன் சொன்னார், என்னுடைய கணவர் சொன்னார். ஆனா அவர் பிரிந்து போறேன்னு என்கிட்ட சொல்லல. சொல்லுவாங்க பொதுவாக, ஒரு 24 வயதில் திருமணம் ஆகிறது என்றால் 24 வயது வரை கற்றுத்தந்தது ஒரு விதம், பெற்றோரிடம் கற்றது ஒரு விதம். 24 வயதுக்கு பிறகு கணவனிடமும் கணவர் குடும்பத்தாரிடமும் கற்பது இன்னொரு விதம். அப்படி இரண்டாம் நிலையில கற்றது என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. போரின் பொருட்டும் பொருள் தேடுவதற்காகவும் வெளியிலும் காட்டு வழியிலும் செல்லும் போது தனது மனைவியை நினைத்து வருந்தினாலும் அவரை பிரிந்து தொழில் புரிதல் ஆடவனின் கடமையாகும். தன்னுடைய மனைவி விட்டு வந்துட்டோமே, நிறைய பாலை பாடல்கள் இருக்கு. என்ன பண்ணுவாருன்னா, பாலை பாடல்கள்ல தலைவன் பொருள் தேடிட்டு அல்லது போர் வேலை முடிந்துட்டு திரும்ப வரும்பொழுது தன்னுடைய தேர்ல இருக்கக்கூடிய மணிகள் எல்லாத்தையும் இழுத்து கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கார்காலத்துல வரும் பொழுது தலைவியை நினைத்து கொண்டே வராங்க. அப்போ பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அந்த கார்காலத்துல வரும் பொழுது
அங்க நல்ல மலர்கள் பூத்து வண்டுகள், ஆண் வண்டு பெண் வண்டு தன் இணையோடு உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இந்த மணி சத்தம் கேட்டு நான் எப்படி என் தலைவியை விட்டு பிரிந்து இப்பொழுது சேரப் போகிறேனோ அது போல அந்த அந்த வண்டுகள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக தேர்ல இருக்கக்கூடிய மணிகளை கட்டி கொண்டு சப்தம் வராமல் இசை வராமல் வருவார்களாம் தலைவர்கள். அது அது ஏன்னா தன்னுடைய கடமையை முடிக்க வேண்டும். நம்ம சொல்றாரு பாருங்க, சீவகன் சொன்னதாக அது அவர்களுடைய கடமை, ஆடவனுடைய கடமை. அதனால நீ வருத்தப்படுவேன்றது எனக்கு தெரியும், அதனால நான் வருத்தப்படுவேன். அதற்காக உன்னை பிரியாமல் நான் இருக்க முடியாது, நான் சென்றுத்தான் ஆக வேண்டும். நான் போரையோ அல்லது பொருள் தேடவோ சென்றுத்தான் ஆக வேண்டும். அதே போல ஆடவர் அல்லது தலைவன் பிரிந்து செல்லும் பொழுது அவன் கடமையை சரிவர செய்து திரும்ப வேண்டும் என்று பெண்கள் அல்லது தலைவி ஆற்றி இருத்தல் அவளுடைய கடமை என்று ஒரு முறை எனக்கு சீவகன் கற்றுத்தந்திருக்கிறார் அப்படின்னு யார் சொல்றான்னா பதுமை அவங்க அம்மா கிட்டையும் செவிலித்தாய் கிட்டையும் சொல்றாங்க. அப்ப இதன் மூலம் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பிரிந்து போகிறேன்ற ஹிண்ட் கொடுத்தாரு, ஆனா நேற்று இரவு பிரிந்து போவார்னு எனக்கு தெரியாது, அல்லது திருமணமாகி இத்தனை 2 மாதங்கள்ல பிரிந்து போவார்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத மறைமுகமாக பதிவு செய்கிறார். இது பதுமையாரினுடைய பதில் அவங்க அம்மா கிட்டையும் செவிலித்தாய் கிட்டையும். இந்த விஷயத்த நான் சங்க இலக்கியத்தோட பாக்குறேன். செலவழுங்குதல், செலவழுங்குவித்தல் அப்படிங்கிற ஒரு இலக்கிய கலை சொல்லோட தான் நாங்க இதை பார்ப்போம். செலவழுங்குதல் என்னன்னா, தலைவன் பிரிதலுக்கு தயாராயிடுவான், ஆனா தலைவியினுடைய துயர் கண்டு அல்லது கேட்டு பிரிவை நிறுத்திடுவான், தவிர்த்துடுவான், போகாம பொருள் ஈட்டவோ அல்லது அதிக பாடல்கள் பொருளை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கின்றன தவிர போரை பற்றியோ ஓதல் பிரிவை நிறுத்தியதாகவோ நமக்கு பாடல்கள் கிடையாது. செலவு அழுங்குவித்தல்னா என்னன்னா, தலைவனை போக விடாது தோழி தடுத்தல், தடுக்க முயற்சி செய்தல், இது ரெண்டும் இருக்கு. இது ரெண்டுமே யார் செய்யலன்னா இதுல சீவகன் செய்யல. அவனும் தன்னுடைய கடமையை ஆற்றுவதற்கு பிரிந்து செல்லுதலை அவன் தவிர்க்கல. அதே போல அவன் செல்ல வேண்டும் என்பதை தோழி தடுக்கவும் இல்லை, பதுமையும் தடுக்கல. இப்ப இதை இன்னொரு குறுந்தொகை பாடலோட ஒப்புமைப்படுத்தலாம். வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிறது. அதாவது 2 வகையான வினை இருக்கிறது, அது 2 வகையான வினையும் ஆடவருக்கு உயிர். என்னன்னா, தன்னுடைய இல்வாழ்க்கைக்கும் இரவலர்களுக்கு பொருள் தர வேண்டும் என்பதற்காகவும் பொருள் தேட பிரிதல். இன்னொன்று வேந்தற்காகவும் போருக்காகவும் புகழ் சேர்க்கவும் பிரிதல். இது அகமரபு. இதுல இந்த 2 பிரிவிற்கு செல்லும் போதும் தலைவியிடம் வெளிப்படையாக சொல்லுதல் பெரும்பான்மை இல்லை, குறிப்பால் உணர்த்துவதுதான் தமிழ் மரபு என்று தொல்காப்பிய நூற்பாருக்கு, சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கின்றன. இதுல சீவகன் பதுமையை பிரிந்து சென்றது தமிழ் அக மரபு முறைப்படி வேந்தரினுடைய போருக்காக. அதனால பதுமையிடம் சொல்லாமல் அவன் பதுமையை விட்டு பிரிந்து செல்லுகின்றான். தலைவனின் பிரிவு துயர், தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள். இது எல்லாமே வந்து சங்க இலக்கியத்திலிருந்து எடுக்கிற ஒரு பாட்டு. என்னன்னா, பாடல் பொருண்மைகள், என்னென்ன பாடல் பொருண்மைகள் இருக்கு, சங்க இலக்கிய பாடல்கள் எடுத்து வகைத்தொகை பண்ணா என்னென்ன பாடல் பொருண்மைகளை தலைவனுடைய பிரிவின் அடிப்படையில பார்க்கலாம் அப்படின்னா, தோழி தலைவியை ஆற்று வைக்கக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள், தலைவியின் பிரிவு துயர் பாடல்கள், தோழியின் ஆற்றுவிக்கும் பாடல்கள், ஆறுதல் சொல்லும் பாடல்கள், அதுக்கு பதிலாக தோழி ஆற்றுவிக்கும் போது தலைவி என்ன சொல்றான்னா, நான் ஒண்ணும் கஷ்டப்படல, நான் தலைவன் பிரிவை நினைச்சு வருத்தலாம் படல, ஆனா எதுக்கு வருத்தப்படுறேன்னா அவன் விரைவில் வினை முடித்து வர வேண்டும், அவன் வினை முடிக்க சென்றிருக்கக்கூடிய வழி என்பது எனக்கு அச்சத்தை தருகிறது, இதுக்குதான் வருந்தி நிற்கிறேனே தவிர தலைவனுடைய பிரிவுக்காக வருந்தி நிற்கல அப்படிங்கிற பாடல்களும் இருக்கின்றன, தொல்காப்பிய நூற்பாவும் இருக்கின்றன. இப்ப பாருங்க, இதுல வினையே ஆடவருக்கு உயிரே அப்படிங்கிற தொல்காப்பிய நூற்பா தமிழ் அகமரபடி பதுமையாரிடம் சொல்லாமல் சீவகன் சென்றிருக்கிறான் என்ற தமிழ் மரபு இருக்கு. அடுத்தது முன்னால சொல்லப்பட்ட செவிலிக்கிட்டையும் நற்றாய்கிட்டையும் அவள் சொல்லுகின்றால், முன்னொரு முறை சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி பிரிந்து போனால் தலைவி ஆற்றி இருத்தல் என்பது கடமை. நான் ஒரு 2-3 நிமிடங்கள் முடித்து விடுவேன் ஐயா. ஆற்றி இருத்தல் என்பது கடமை. பிபிடி வரலமா, அதனாலதான் சொல்லலான்னு பார்த்தேன். ஆஹா,
ஐயோ, என்னுடைய தோழி அதுக்குதான் அழைச்சிட்டே இருந்தாங்க போல இருக்கு. ரொம்ப நேரமா வரல. நானும் சரி நிறுத்துங்க, எங்கேயாச்சும் ஒரு கேப் கிடைக்குன்னு பார்த்தேன். மூச்சு விடாம அப்படியே போயிட்டே இருக்கிறீங்களா? சரி, ஓ, தடை பண்ணக்கூடாதுன்னு ஆமா, பார்த்தேன். ஆமா. சரி, சரி, சரிங்க ஐயா. அவங்க எங்க தோழி அழைச்சாங்க என்னைய. ஆனா நான் வந்து இது பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லைங்கிறதுனால வரல. என்னன்னு தெரியல. ஆஹா! அன்னப்பறவையில இருந்தே வரலையோ? இப்ப வருதுங்களா ஐயா? ஐயா இப்ப வருதா பிபிடி? வரல மேடம், வரல வரல. இப்ப இப்போ வருது. 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 தலைவனின் பிரிவு துயர். ஆ, 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 ஆ. வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சு. நன்றி. அன்னப்பறவை எல்லாம் பார்க்க இல்லையா யாரும்? அன்னப்பறவை வந்ததுங்கம்மா. சரி. நன்றி, நன்றி, நன்றி. இப்போ இந்த 13வது ஸ்லைடு வந்தது, அதுக்கப்புறம் வரல. ஓ, அப்பனா இதுதான் 14வது ஸ்லைடுங்க. தெரியல எனக்கு. ஆமா, இன்னும் ஒரு 2 ஸ்லைடு தான் இருக்கு. நான் முடிச்சிடுறேன். 13வது ஸ்லைடு வரல. வரல. இந்த ஸ்லைடு, அதாவது செலவழுங்குதல், செலவழுங்குவித்தல். வருதுங்களா இப்போ? இல்ல இல்ல, இப்போ வரலங்கம்மா. அது வரலம்மா. இல்ல, ஃபுல் ஸ்கிரீன் பண்ணா அது என்னமோ ஆயிடுது. ஒரு நிமிஷம் ஐயா, நான் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணாம இன்னும் ஒரு 3 ஸ்லைடு தான் இருக்கு. இதுல என்னன்னா செலவழுங்குதல் தலைவனுடைய பிரிவு. அதுதான் இப்ப நம்ம விளக்கணுங்கள. தமிழ் மரபுப்படி பதுமையாரினுடைய பதில் யாருக்கு? தாய்க்கும் செவிலிக்கும். அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய பாடல்களுடைய பொருண்மை இது. அதுல என்ன பண்றாங்கன்னா, தலைவி பதுமை அவங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, நான் வந்து சீவகன் பிரிந்ததற்காக வருந்தல. என்ன சொல்றாங்க? நான் ஆற்றி இருக்கிறேன், அவர் அவருடைய கடமையை செய்ய போயிருக்கிறார் அப்படிங்கறதுனால நான் வருந்தலங்கிறத மறைமுகமாக செவிலிக்கும் நற்றாய்க்கும் சொல்லுதல் என்பது மீண்டும் இந்த சங்க இலக்கிய பாடல்களின் பொருண்மைகளுக்கு இணையாக திருத்தக்க தேவர் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது ஒரு 2 பாடல்களை சங்க இலக்கிய செய்திகளோட நான் ஒப்புமைப்படுத்திட்டு என்னுடைய உரையை நிறைவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த பொய் வளாளன், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சொல் கூட எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற நிலையில ஒரு சொல் என்ன அளவிற்கான விஷயத்தை நம்மிடம் தருகிறது. பதுமையார் என்ன பண்றாங்க, ஒரு பாடல்ல அவங்க பக்கத்துல இருக்கிறது சீவகன் நினைச்சுக்கிட்டு ஒரு 7 அடி போய் தொட்டுடுறாங்க. தொட்டு பார்த்தா அணைக்க முயற்சி செய்ய, துன்பத்தில் சீவகன் அருகில் நிற்பது போல ஒரு பிரம்மை உருவம் கண்டாள். அதனை தொட்டு அணைக்க அருகில் செல்கிறாள் பதுமை. கையால் தொட முயல்கிறாள். 7 அடி தூரம் அதன் அருகில் சென்று மிக்க வலிமை பொருந்திய எனது சீவகனே என்று கூறி வேகமா போய் இறுக அணைக்கிறாங்களாம் அந்த உருவத்தை. அப்படி அணைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது உருவம் இல்லை, அது பிரம்மை. அதனால என்ன ஆயிடுறாங்க, வேகமா போய் இறுக அணைக்கிற வேகத்துல பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே தரையில துவண்டு விழுந்து விடுகிறார்கள். விழுந்தவங்க எழுந்திருக்கவே இல்லை. உருகி அழுது புலம்பி மிகவும் வருந்தி அந்த தரையிலேயே படுத்து கிடக்கிறாள். அப்படின்னு அங்கதான் வந்து எழுப்புறாங்க. அங்கதான் வந்து தோழி எழுப்பி எழுந்திரி, நீ இப்படி விழுந்து கிடக்கக்கூடிய பெண் இல்லைன்னு தோழி அதற்கு பிறகுதான் காமம், நிலையாமை, மற்ற விஷயங்களை சொல்றாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னன்னா, நம்மளுடைய குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 30வது பாடல் கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் பாடின பாட்டு. அதுல பொய் வளாளன் அப்படின்ற ஒரு சொல்லாடலை அவங்க பயன்படுத்துறாங்க. பொய் வளாளன் அப்படின்னா தலைவனை சொல்லக்கூடியது இல்ல, இந்த பிரம்மையை சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது இருப்பது போல தோன்றுவது. அங்க இல்ல, ஆனா இருப்பது போல தோன்றுவது. மகாபாரதத்துல அந்த வீட்டுக்குள்ள மாளிகைக்குள்ள நீர் இருப்பது போல தோன்றியது பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பொய் வளாளன் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தலாம். பொருள் தேடுவதற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறான். தலைவனின் பிரிவினால் தலைவி வருத்தம் அடைந்தாலும் அவள் தலைவியின் பிரிவை பொறுத்து கொண்டுதான் இருக்கிறாள். ஒரு நாள் தலைவனை கனவில் காண்கிறாள். கனவு உண்மையான நிகழ்ச்சி போல தோன்றுகிறது. தலைவன் தன்னோடு இருப்பது போல அந்த படுக்கை அறையில அவன் தலைவனை கட்டி அணைக்க முயற்சி செய்கிறாள். ஆனா கட்டி அணைக்கும் பொழுது
கலைகிறது, அவளுடைய கனவு கலைகிறது. ஏன்னா பக்கத்துல உருவம் கிடையாது, விழுத்து கூட எழல, உருண்டு கீழே விழுவது போல விழுந்து விடுகிறாள். அப்புறம்தான் ரியலைஸ் பண்றாங்க தலைவன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இந்த ஒரு சங்க இலக்கிய பாடலினுடைய மறு வடிவமாக இந்த விஷயத்த பார்க்கிறோம். இதே போலதான் கம்பராமாயணத்துல சீதை இதுல வனத்துல இருக்கும் பொழுது கருமையா ஏதாவது இருந்தா உடனே கார்வண்ணன் ராமனோ அப்படின்னு நினைக்கிறாளாம். கருமையா ஒரு ஒன்றை உணர்ந்தால் கார்வண்ணன் ராமன் வந்து விட்டானோ நம்மை மீட்டெடுக்க அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய நாள் அந்த சிந்தனையிலேயே சில நாள்களில் தொட்டு பார்க்க கூட முயற்சி செய்திருக்கிறாள் சீத்தை என்ற வரிகளையும் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 25 பாடல்களில் பல செய்திகளை நமக்கு திருத்தக்க தேவர் வழங்கி இருக்கிறார். அதாவது பதுமையினுடைய பிரிவு என்பது ஒவ்வொரு பிரிவாக பார்த்தோம்னா அவங்களுடைய வர்ணனைகள் எப்படி இருந்தன, இயற்கையோடு பேசியது, வானவர்களோடு பேசியது, வானவ மகளிரோடு பேசியது, சீவகனை புகழ்தல், சீவகனை திட்டுதல், தன்னை ஒரு குற்றவாளியாக மாற்றிக்கொள்ளுதல், அதே போல அன்னம் எப்படி துயருற்றதோ அது போல பதுமை துயருற்றாள் என்ற ஒரு இறைச்சி பொருள் தோன்ற உவமையாக கூறியது. மெழுகு பொம்மை எப்படி உருகுமோ அதுபோல பதுமை உருகினாள் என்று சொன்னது. இதெல்லாம் ஒரு பெண்மை வடிவமாக பார்த்து சடன் சீன் மாறுது. இவ பெண் கிடையாது, நீ பெண் மட்டும் பேதையாக இருக்கக்கூடாது, பெண்ணாக இருந்தாலும் நீ அரசி அல்லது இளவரசி, நீ இந்த சிந்தனைகளை உள்ள வச்சுக்கணும் அப்படின்னுட்டு காமத்தை பற்றியும் நிலையாமையை பற்றியும் பிரிவு துயரில் இருக்கும் பெண்ணுக்கு இன்னொரு பெண் சொல்வது போல நிலையாமையை பற்றி உணர்த்துகிறாள். இதுல சங்க இலக்கிய பார்வை, சங்க இலக்கியத்துல கூடிய செய்திகளினுடைய இடம் நம்மளுடைய திருத்தக்க தேவரால் சீவக சிந்தாமணியில் இடம் பெற்றிருக்கின்றது. அதே போல பிரம்மையை பற்றிய 2 உருவங்கள் இருப்பது போல நினைக்கக்கூடிய சிந்தனைகள், இப்படியாக இந்த 25 பாடல்களை நாம் காணலாம். நன்றி, வணக்கம். இமயத்தின் எல்லை கண்ட என் தமிழ் என்றும் வாழ்க. அம்மா மிக்க நன்றிங்கம்மா, ரொம்ப அற்புதம். நல்லா அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திற்குரிய பொழிவாக தங்களுடைய அமர்வு அமைந்தது. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப அற்புதமாக ஒப்பிட்டு சங்க இலக்கியங்களை கொண்டு வந்து திருத்தக்க தேவரோட இணைச்சு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. தங்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் தங்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். மிக்க நன்றிங்கம்மா. ஓரிரு நிமிடம் கலந்துரையாடல். நிச்சயமா நிச்சயமா. மக்களே வாருங்கள். சார் வணக்கம் சார். திருச்சியிலேருந்து ராதாகிருஷ்ணன். ஐயா பேசலாங்க ஐயா, பேசுங்க சார். பேசுனவங்க திருமொழி சாரு ரொம்ப அற்புதமா பேசுனாங்க சார். அந்த பாடல் விளக்கெல்லாம் கொடுத்து மேடம் அதையும் தாண்டி ஆய்வு கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு 2 பொழிவும் மிக சிறப்பா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம், பயனுள்ளதா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா நேரடியா தான் இருக்காங்க. லட்சுமி தத்தை உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு இந்த ஆய்வெல்லாம் பார்த்தாக்கா. இப்போ மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா தமிழ் இவ்வளோ இருக்கே, நான் எப்ப இதெல்லாம் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நான் எதை படிக்க எப்படி வரப்போறேன்னு தெரியல. ரொம்ப நல்லது. இளங்கோன்னா சொல்லவே வேண்டாம், எப்போ சொன்னாலும் டப்புன்னு அழகா பண்ணி கொடுத்துட்றாரு. ரமேஷ் ஐயாவுக்கு ஒரு ஆபத் பாந்தவனா இருக்காரு அவரு. ரொம்ப நன்றிங்க 2 பேருக்குமே, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்கக்கா, நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஜெயசுந்தர் ஐயா பேசலாம். ஐயா வணக்கம், கேட்கிறதா? வணக்கம் ஐயா, வணக்கம், பேசலாம். ஒரு சில மணித்துளிகளில இவர்களுடைய விரிவுரையை பற்றி கூறுவது என்பது இயலாத ஒன்று. முக்கியமாக முதலிலே பேசிய திருவாளர் இளங்கோ திருமொழி அவர்களுடைய உரையில நான் ரசித்த பகுதி 1355வது பாடலை விளக்குகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் மிகவும் ரசனையாக இருந்தது. அதை பற்றி நாளைக்கு கூட நான் எழுதலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நம்முடைய
வலைதளத்துல வாட்ஸ்அப்ல கூட நிறைய கருத்துக்களை எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது. அது மாதிரி தமிழ் மகள் லட்சுமி தத்தை அவருடைய உரை வந்து இவ்வளவு இது வரைக்கும் இவங்க 2 பேருடைய உரையுமே இப்பதான் கேட்கிறேன். 3 தலைமுறைகளாக இந்த சீவக சிந்தாமணியினுடைய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்திருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எப்படி இதை இந்த காப்பியத்தை அணுகுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகப்பெரிய பிரமிப்பு. ஏன்னா இப்போ அம்மையார் வாசுகி அம்மையார் சொன்ன மாதிரி இப்போ நாங்களாம் எப்ப செய்ய போறோம் அப்படின்னா எனக்கு அந்த எண்ணமே இல்லை, இனிமே செய்ய முடியாது தெரியும். ஆனா இதை செவிமடுக்க கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இது போன்ற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ரமேஷ் ஐயாவுக்கும் நன்றி. அதே சமயத்துல இந்த சீவக சிந்தாமணியை இவ்வளவு அருமையாக இருவருமே இன்றைக்கு எடுத்து ஆண்டார்கள். இது தமிழுக்கே பெருமை. இது வந்து ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் அவையிலிருந்து விட்டுவிடுகிறேன். முக்கியமாக இந்த நிலையாமை கொள்கையை பற்றி சீவக சிந்தாமணியில சொல்லியிருப்பதை அந்த பாரச அணுவேக்கா என்ற ஆச்சரிய குந்தகுந்தருடைய பாடல்களிலிருந்து நாம் சொல்லலாம். பாரச அணுவேக்கா வந்து கிபி 1 நூற்றாண்டில் எழுதப்பட்ட சமண நூல். இது வந்து எழுதப்பட்ட மொழி வேறு இருந்தாலும் கூட தமிழில நிலையாமை கொள்கையை மிக அருமையாக இந்த சீவக சிந்தாமணியில இருந்து ஒரு சில பாடல்களிலிருந்து எடுத்தாண்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இது போல தலைவன் பிரிந்து விட்டதை தலைவி எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம திருக்குறள்ல கூட இதை அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படி சமண நூல்னு எப்படி நீங்க திருக்குறள் சொல்றீங்க, அதுல காமத்து பல ஏன் சேர்த்தார்கள் என்றெல்லாம் இன்றைய அறிஞர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே இல்லறம் சார்ந்த ஒரு இலக்கியங்களாக தமிழ் மொழியில இருப்பதனால இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே இதுல அவர்கள் எடுத்தாண்டு விட்டு அதற்கான விளக்கங்களை கடைசியாக தருகிறார்கள். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்தாக அமைகிறது. மிக்க நன்றி அம்மா. ஐயா அவர்களுக்கும் நன்றி. இது போல இது பயனுள்ள இந்த நேரத்தை செலவிடுவதற்காக ஐயா அவர்கள் ஏற்படுத்தி தந்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா சோபா பேசலாம். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ அழகா என்னால தமிழ்ல பேச வராது. பட் ஆனா என்னுடைய சில 1-2 வார்த்தைகளை சொல்ல ரொம்ப விரும்புறேன். ஏன்னா அது உள்ளுக்குள்ளேருந்து உந்துது என்ன, அது சொல்லியே ஆகணும் இன்னைக்கு அப்படின்ட்டு. இப்போ யூஸ்வலாக நான் பேச மாட்டேன். பட் இந்த அருமையான பேச்சை கேட்டுட்டு பேசாம இருக்கிறது வந்து பெரிய பாவம்னு தோன்றது எனக்கு. இன்னைக்கு பேசின 2 பேருமே சீவக சிந்தாமணியுடைய அழகா அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல இளங்கோ சார் வந்து அவர் பாடின ரொம்ப அழகா இருந்தது. 2வது அவர் வந்து ஒரு தலைவன் வந்து தலைவியோட கூடி இருக்கிற அந்த நேரத்துல அறநெறியை பத்தி பேசுறது, அவரு பிரிஞ்சு போறச்ச அறத்தை பத்தி பேசுறது வந்து திருத்தக்க தேவர் ஒருத்தரால் தான் பண்ண முடியும். அதை ரொம்ப அழகா அவர் எடுத்து காமிச்சார். அதாவது ஒரு சிருங்கார ரசத்துல எப்படி அறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதை ஒன்னோட ஒன்று சேர்த்து அதை தனியா நின்று அது அருவருப்பா இல்லாம இருக்கிற எப்படின்றத அவர் ரொம்ப அழகா காமிச்சிருக்கார். அது அவருக்கு ரொம்ப நன்றி. லக்ஷ்மி தத்தஜி பேசினது எனக்கு வயசு இல்லை, ஆனா இவங்ககிட்ட ஒரு தமிழ் ஸ்டூடெண்டா போய் இருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப ஜாஸ்தியா வர்றது எனக்கு. இவங்க ஸ்டூடெண்ட் ஒரு தடவை ஒரு 10 நாள் முன்னாடி பேசினார். அப்போ வியந்து போனோம். ஆனா அது இப்போ எனக்கு வியப்பு இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட ஸ்டூடெண்டா இருந்தாக்கா அந்த மாதிரி பேசுறது ஒரு நார்மல் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட வேற எந்த ஒரு விதமான ப்ராடக்ட் வரும்ன்றது வியப்பே கிடையாது. அதனால எனக்கு வயசு இல்லைனாலும் மேபி அடுத்த பிறவியில உங்ககிட்ட. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நீங்க எப்ப நீங்களும் ரொம்ப நாளா கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எனக்கு தான் சூழல் இல்லாம போயிட்டு இருக்குது. நீங்க ஐ எம் ஆல்வேஸ் உங்களுக்காக நீங்க சொல்லுங்க, நம்ம தொடங்கிடலாம். நான் பாடம்லாம் நடத்தல,
உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன், அவ்வளவுதான். நான் இல்ல சிறியவள். இல்ல இது ரொம்ப அற்புதமான, நீங்க வந்து ஒரு புது யாட்ஸ்டிக் உருவாக்கி இருக்கீங்க இன்னைக்கு. இந்த மாதிரி தான் பேசணும் ஒரு இதுல அப்படின்ட்டு இத இத ஃபாலோ பண்ணி இந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டுக்கு வர்றதுக்கு நாங்க நிறைய பிரயத்தனம் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். நைஸ் டாக், வெரி குட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கின ரமேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இதை சீக்கிரமா ரெக்கார்டிங் போட்டீங்கன்னா அதுக்கு திருப்ப திருப்ப கேட்டு அனுபவிக்க நல்லா இருக்கும். தேங்க்யூ. அம்மா போட்டுக்கிட்டே இருக்கிறோமா? நன்றி. ஏன்னா கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு. இல்ல பிற பிற இலக்கியங்கள் மீதான தொடர் சொற்பொழிவுகள் நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல சீவக சிந்தாமணியில தொடர் சொற்பொழிவு ஒரு இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு நீங்க கொண்டு வந்து இந்த அதுவும் இரவு நேரத்துல 7ல இருந்து 9 அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமங்கள். ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்றது எவ்வளவு சிக்கல்னு எங்களுக்கு தெரியும். நீங்க பண்றீங்க. எல்லா புகழும் உங்களுக்கு தான் ஐயா. நீங்க பவ்ய ஜீவனா எனக்கு தெரியுறீங்க. உவேசாவனுடைய நம்ம பவ்ய ஜீவன் அப்படிங்கிறது ஒரு சமண சமயம் சார்ந்த ஒரு சொல்லாடல் சார். மிக அழகான, அது விளக்க முடியாது. அது அது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு விளக்க முடியாது. ஆனா அதுக்கான ஒரு உணர்தல் சமண கொள்கையை பின்பற்றுபவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இத நீங்க முன்னெடுத்து நடத்துறதுலயே நீங்க ஒரு பவ்ய ஜீவனாக எனக்கு தெரியுறீங்க ஐயா. மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நான் இதுலயே இயங்கிட்டு இருக்கிறதுனால எந்த இலக்கியம் படிச்சாலும் இது நம்ம திருத்தக்கதைவர் சொல்லியிருக்காரு, இது நமக்கு திருத்த சிந்தாமணியில இருக்கே அப்படிங்கிறதுனால நான் சுற்று எல்லாமே பெரிய புராணத்துல இருந்து எடுத்து என்னால சிந்தாமணியில இருக்கக்கூடிய செய்திகளை சொல்ல முடியும். சிந்தாமணியுடைய செய்திகள் வேற எந்தெந்த இலக்கியங்கள்ல இருக்கு, ஏன்னா குறிப்பிட்ட சில இலக்கியங்களை தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயம்தான். ஷோபாக்காவுக்கும் வாசுகேக்காவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இளையவளின் வணக்கங்கள். ஐயாவுக்கும் நம்ம கடலூர்ல இருந்து பேசினாங்க இல்லையா, ஐயாவுக்கும் என்னுடைய நன்றிகள். ஜெயசுந்தரம் ஐயா, ஜெயசுந்தரம் ஐயாவுக்கு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9 ஆயிடுச்சு மணி. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு 9:26. ரொம்ப அற்புதமான நேரம் போறதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு பயனுள்ள செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால நேரம் போறது தெரியாம நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அதனால இனிமேலும் தொடருவதற்கு எல்லாருக்கும் இணைய பிரச்சனை, அதுக்கு அடுத்தது வந்து பேட்டரி மின்சார பிரச்சனையா இருக்கும். அதனால சென்னை செந்தமிழ் மன்றம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறது. நாம இன்றைக்கும் நிறைவாக அதுக்குள்ள மறந்துட்டேன், என்ன பாடல், மங்கள வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். அம்மா யார் பாடுறது? பாடுறீங்களா? சுகந்தி பாடுறோம். பாடுமா, பாடுங்க. திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குளாரத்தினோரும் இந்தூழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயனும் பொலிகின்றேன். வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்றைய பொழிவு இளங்கோ ஐயா அவருக்கு வந்து காலையில தான் சொன்னேன். காலையில சொன்னதுக்கே இவ்வளோன்னா அவருடைய பொழிவை எப்படி எந்த அளவுக்கு பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவும் முதல்ல வந்து ரொம்ப குறுகிய காலம், ஒரு 3 மணிக்கு மேலதான் சொன்னோம். அப்பவும் ரொம்ப அழகா பண்ணாங்க. இப்போ காலையில சொன்னதுக்கே இன்னும் அழகா பண்ணியிருக்கிறாங்க.
அவருடைய பொழிவே இன்னும் எப்படி பண்ண போறாருன்றதை பார்க்க போறோம். மிக்க நன்றி ஐயா. அம்மையார் வந்து ரொம்ப அற்புதமாக தன்னுடைய மாணவர்களையும் ஈடுபடுத்தி சீவக சிந்தாமணியில அவரும் வந்து அது ரொம்ப அற்புதமாக அந்த நிகழ்வும் அமைந்தது. அவரும் சிறப்பா சொன்னாங்க. அதை கூட அம்மையார் வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி பேசினாங்க, எவ்வளவு நேரம் பேசினாங்க, சிறப்பா இருந்ததா. நான் பாட்டுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், 8 to 9ன்னு போட்டேன். 10 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரா அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. அம்மா இல்ல, அவர் 1 மணி நேரம் ரொம்ப அற்புதமா பேசினாருன்னு சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஆர்வத்தோடு இந்த சென்னை செந்தமிழ் மன்றம் நடத்துகின்ற சீவக சிந்தாமணிக்கு தோள் கொடுக்கும் அத்தனை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களே, இது எல்லோராலும் தான் அந்த தேர் வலம் வருகிறது. அதுல யாரும் சலைச்சவங்க கிடையாது, குறைஞ்சவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்கை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போனா அவங்கவுங்க பங்குக்கு மேல செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இளங்கோ ஐயா பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், கையை உயர்த்திருக்கிறாங்க. நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை நல்ல சிந்தனைகளை சிந்தித்து பரிமாறுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா.